சட்டத்தினை அமல்படுத்து 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 உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு ஈய அரிசி உடனே வழங்கு ஈய அரிசி உடனே வழங்கு ஏற்று நடத்து ஏற்று நடத்து ஏற்று நடத்து ஏற்று நடத்து தமிழக அரசே கழகமே தமிழக அரசே கழகமே பஸ்ஸை ஏற்று நடத்து பஸ்ஸை ஏற்று நடத்து விற்காதே 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 பஸ்ஸை தனியாருக்கு பஸ்ஸை தனியாருக்கு விற்காதே 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 அனுமதியோ 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 பஸ்ஸை தனியாருக்கு பஸ்ஸை தனியாருக்கு விற்பதற்கு அனுமதியோ விற்பதற்கு அனுமதியோ பணியில் உள்ள தொழிலாளியும் பணியில் உள்ள தொழிலாளியும் ஓய்வு பெற்ற தொழிலாளியும் ஓய்வு பெற்ற தொழிலாளியும் இணைந்து நாங்கள் போராடுவோம் இணைந்து நாங்கள் போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் 2003 பின்னாலே 2003 பின்னாலே பணியில் சேர்ந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 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 பழைய பென்ஷனை வழங்கிவிடு பழைய பென்ஷனை வழங்கிவிடு பழைய பென்ஷனை வழங்கிவிடு பழைய பென்ஷனை வழங்கிவிடு போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மாநில தழுவிய போராட்டம் மாநில தழுவிய போராட்டம் தொடர் முழக்க போராட்டம் தொடர் முழக்க போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும் பணியில் உள்ள தொழிலாளியும் பணியில் உள்ள தொழிலாளியும் ஓய்வு பெற்ற தொழிலாளியும் ஓய்வு பெற்ற தொழிலாளியும் இணைந்து நடத்தும் போராட்டம் இணைந்து நடத்தும் போராட்டம் மாநில தழுவிய போராட்டம் மாநில தழுவிய போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும் காத்திருப்போம் போராட்டம் காத்திருப்போம் போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும் தமிழக அரசு போக்குவரத்து கழகமே தமிழக அரசு போக்குவரத்தை தனியாரமாக்க விடமாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை போராட்டம் வெல்லட்டும் காத்திருப்போம் போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும். CITU மற்றும் ரேவா சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பணியில் உள்ள தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை ஒன்றிணைத்து 24 மணி நேரம் தொடர் முழக்க போராட்டத்தை நேற்று துவங்கி இன்று காலையில் தமிழ்நாடு முழுவதும் தொடர் முழக்க போராட்டம் என்பது முடிவு பெற்றிருக்கிறது. சென்னையில் 2 நாள் தொடர் முழக்க போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசின் கவனத்திற்காக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் முன்வைத்து இந்த தொடர் முழக்க போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு தனியார் மூலமாக மின்சார பேருந்து இயக்குவதற்கான ஒரு தனி கவனத்தை செலுத்தி வருகிறது. இது கடந்த அரசு சென்ற ஒரு தவறான பாதை என்பதை இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போகிறோம். ஏனென்று சொன்னால் தனியார் மையத்தின் மூலமாக நீங்கள் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை நீங்கள் முழுமைப்படுத்த முடியாது. ரிசர்வேஷன் என்பது அது கொடுக்க முடியாது. ரெண்டாவது, தனியார் மையத்தில் ஏற்கனவே அந்த அரசாங்கம் தனியார் மையம் பேருந்து இயக்கிட்டு போயிருக்குது. ஒரு 625 பஸ் இன்றைக்கி இயக்கிட்டு இருக்குது. அங்கே ரிசர்வேஷனை கடைபிடிக்கலை. அங்கே வேலை செய்கிற தொழிலாளருக்கான எந்த வேலை பாதுகாப்பு என்பது இல்லை. அதே திராவிட மாடலை தாவேக அரசாங்கம் கடைபிடிப்பது என்பது இது மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கும் என்ற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த சென்னையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளை மூடிக்கொண்டே வருகிறார்கள். கடந்த அரசு 5 பணிமனைகள் மூடப்பட்டது. இந்த அரசு 7 பணிமனை மூடுவதற்கான நடவடிக்கை எடுத்து நேற்றைய தினம் 2 பணிமனை மூடி தனியார்கிட்ட ஒப்படைச்சாச்சு. மேலும் 5 பணிமனை கொடுக்க போகிறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 1000 பேருந்துகளை நாங்கள் ஏசி பேருந்து இயக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ 1000 பேருந்துகள் ஏசி பேருந்து இயக்கும்போது மேலும் ஒரு 10 பணிமனைகள் மூடப்படுமா, தனியார் கூட ஒப்படைக்கப்படுமா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. எனவே தான் இந்த பொது போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக CITU நாங்கள் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி போக்குவரத்து கழகத்திற்கு வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி வழங்கணும். எங்களுக்கு ஏற்கனவே 6000 கோடி கொடுக்கணும்னு ஒரு அரசாணையே இருக்குது. 2022 ஒரு அரசாணை இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இழப்பீடு போக்குவரத்துக்கு 6000 கோடி. இது நாள் வரை கடந்த அரசாங்கம் தரல.
இப்போ புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தாவேக அரசாங்கம் பட்ஜெட்டில் அந்த 6000 கோடி தரலை. இப்படி இருக்கும்போது தனியார் மயம் ஆகும்போது மீண்டும் போக்குவரத்து கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படும். எனவே எங்களுடைய இழப்பீடை முழுமையாக மற்ற துறைக்கு வழங்குவது போல் கொடுக்கணும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறோம். அதே போல் காலி பணியிடத்தை முழுமையாக நிவர்த்தி பண்ணணும். 30,000 வேக்கன்சி இருக்குது. ஆனால் காலி பணியிடத்தை வைத்துக்கொண்டு கான்ட்ராக்ட் முறையில் ஆள் எடுப்பது தான் எங்களுடைய மாடலு. எப்படி திராவிட மாடல் கான்ட்ராக்டை எடுத்தது போல் அதே மாடலில் தான் தாவேக அரசாங்கம் கடைபிடிக்குமா ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த ஆட்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இளைஞர்களுக்கான படித்தவர்களுக்கான ஒரு நிரந்தரமான வேலையை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் இந்த காலி பணியிடத்தை முழுமையாக நிறைவேற்றி பண்ணணும். அதே போல் இறந்த தொழிலாளர் வாரிசுகளுக்கு வேலை வழங்கணும். ஒரு 5000 பேர் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வாரிசு வேலை தரலை. அதுக்கான ஒரு நிபந்தனையை ஒரு அரசாணை என்பது போடப்பட்டிருக்குது. இந்த அரசாணையை போக்குவரத்துக்கு ஒரு விதிவிலக்காக ரிலாக்ஸ் பண்ணி வாரிசு அடிப்படையில் பதிவு செஞ்ச அனைவருக்கும் இந்த வேலையை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. ஒப்பந்தம் போட்டு 9 மாதம் அரியஸ் தரணும். போன வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க. இன்றைக்கி வந்து அரியஸ் தரலை. காரணம் நிதி பற்றாக்குறை. அதனால தான் நாங்கள் நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கான போராட்டம் நடத்துகிறோம். அப்போ இந்த நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கி எங்களுக்கு அந்த ஒப்பந்த அரியஸை கொடுக்கணும். அதுமாதிரி டிஆர்எஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரிட்டையர்டான தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு டிஆர்எஸ் கொடுப்பதற்கு 3637 கோடி என்பது இன்றைக்கி கணக்கு வந்திருக்கு. நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு 48 மாதம் கொடுப்போம்னு. அவர்கள்லாம் 70 வயது 75 வயது கடந்தவர்கள். 48 மாதங்கள் அவர் உயிரோடு இருப்பார்களா? அது உயிருக்கான உத்தரவாதம் இருக்கா என்ற கேள்விக்குறி இருக்குது. எனவே இந்த அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் சொன்னாலும் அதனுடைய நிதி நிலுவைத் தொகை உடனடியாக கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பணி ஓய்வு கால பணப்பலன் 4 மாதம் இது வரைக்கும் தரலை. இப்போ இந்த மாதம் சேர்த்து 5 மாதம் ஆக போகுது. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற தொழிலாளிக்கு வெறுங்கையுடன் ஓய்வு பெறுகின்ற ஒரு நிலை இந்த போக்குவரத்தில் ஏன் தொடருது? மாற்றம்னு எதிர்பார்க்கும்போது இதையும் மாற்றம் எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஆனால் மாற்றம் இல்லை. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இது போன்ற கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்கணும். வருகின்ற போக்குவரத்து மானிய கோரிக்கை 28ஆம் தேதி இதற்கான அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த அறிவிப்புகள் எதுவும் வராத பட்சத்தில் சிஐடியு நம்முடைய ஓய்வு பெற்ற நம்முடைய நல அமைப்பும் ஒன்றாக இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போவோம்ன்றது தான் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசிற்கு கவனத்தில் கொண்டு வரும். என்னுடைய பேர் வி தயானந்தம், பொதுச் செயலாளர், எம்டிசி அரசாங்க போக்குவரத்து சங்கம், ஊழியர் சங்கம். ஓகேவா? ஓகேவா? ரெடியா?